இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ராங் நம்பர் கால் வந்துச்சு. அது என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, கால் வந்தது அன்னோன் நம்பர்லேருந்து. அட்டன் பண்ணேன். ஹலோ அப்படின்னா, தனலட்சுமி சாரிங்க ராங் நம்பர். ஏய் தனலட்சுமி. நான் ஏன்டா பிராங்க்லாம் பண்ண போறேன் உங்ககிட்ட? இல்லடா அப்படின்னு சொல்லி ராங் நம்பர் சார்னு கட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரு கடுப்பு. ஏன்னா அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னான். சார் நான் கரெக்டாக பண்ணும்போது கூட எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது எனக்கு வாழ்க்கையில். தப்பாக பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டாக வேற சொன்னான். திரும்ப அதே நம்பர்லேருந்து கால் வருது. நான் நினச்சா கட் பண்ணிடலாம். ஆனால் இப்போ எனக்கு ஒரு வெறி. அவனுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். என்னன்னு, நான் தனலட்சுமி இல்லைன்னு இல்லை, நான் ஆம்பளைன்னு. என்ன வாழ்க்கையில் முதல் முறையா இன்னொரு ஆம்பளைக்கு நான் ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண நினைச்சது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கால் அட்டன் பண்ணேன். हेलो मैं अमिताभ बच्चन बात कर रहा हूँ, आप कॉल करने वाले नंबर रॉन्ग नंबर है. ஏய் தனலட்சுமி. எனக்கு இப்போ அவனை கூட மறந்துட்டேன். தனலட்சுமி என் மனசுல இறங்கிட்டான். உனக்கு என்ன தனலட்சுமியை தெரியும்? அமிதாப் பச்சன் பேஸ் வாய்ஸ்ல ஒரு தனலட்சுமியா? ஹலோ நான் தான் தனலட்சுமி, யூகேஜி சி செக்ஷன் படிக்கிறேன். யாரா அது? பயந்து போய் காலை கட் பண்ணிட்டேன். ஆனா இருந்தாலும் எனக்குள்ள இருந்த அந்த வெறி அடங்கலை. ஏதாவது பண்ணி எனக்கு ப்ரூவ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஐ சென்ட் ஹிம் a dick pic. வேற என்ன பண்ண முடியும்? வித் கேப்ஸ்ல கேப்ஷன்ல இட்ஸ் மைன். ரிப்ளை வருது. ஏய் தனலட்சுமி. ஐயோ ஐயோ. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அவன் கூப்பிட்ட கான்ஃபிடன்ஸ்ல இன்னும் ஒரே ஒரு தடவை என்ன பார்த்து ஏய் தனலட்சுமி அப்படின்னு சொல்லியிருந்தா நானே நம்பியிருப்பேன் நான் தான் தனலட்சுமி. இப்பெல்லாம் ரோட்ல நடக்கும் போது கூட மேடம் தனலட்சுமி சத்தம் வந்தா கழுத்து திரும்புது மேடம். சொல்லி புரியும். அதான் வாழ்க்கையில நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டீங்க வச்சுங்க, பிரச்சனையே இல்லை. எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு கூட இல்லை, அடுத்தவங்க வாழ்க்கையை மாத்திரலாம். ஏன் ஐடென்டிட்டி கூட மாத்திரலாம்.